பின்னால் இருக்கக்கூடியவர்கள் முன்னால் இயன்றளவு இடங்களை பூர்த்தி செய்யுங்க. நோயாளிகளை தவிர வயசாளிகளை தவிர வேறு யாரும் சாஞ்சு கொண்டு இருக்க வேணும். தூணில் சுகரில் வாலிபர்கள் எல்லாம் முன்னால் வாங்க. நோயாளி வயசாளி அவர்களுக்கு தங்கடம் இருக்கி அவங்களுக்கு ஒரு ருக்சத்து இருக்கி மற்றவர்கள் முன்னால் இயன்றளவு தப்புகளை பூர்த்தி ஆகுங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். உலகத்துடைய வாழ்க்கை வாழ்வதற்கில்ல, வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டி. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களோட கொண்ட அன்பின் காரணமாக அல்லாஹ் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான். அமல்களுடைய சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான். அந்த சந்தர்ப்பங்களை நாங்களும் கழிச்சு கொண்டே இருக்கிறோம். வருடத்துல வரக்கூடிய ரமலானுடைய காலம், அதற்கு பின்னால வரக்கூடிய காலம், சிறந்த அமல்களுடைய காலம் வரக்குள்ள அதுக்குண்டான அமல்களை செஞ்சு கொண்டே இருக்கிறோம். நாள்தோறும் செய்யக்கூடிய கடமைகள் தொழுகை, அதையும் தொழுது கொண்டிருக்கிறோம். வாரந்தோறும் செய்யக்கூடிய கடமை ஜும்மாவுடைய தொழுகை, அதையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான நன்மைகள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அந்த நன்மைகள் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா அதெல்லாம் முடிவு செய்வான். அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே, இந்த கடமைகளையும் இந்த பொறுப்புகளையும் சில விடயங்களை செய்தாலும் இன்னும் சில கடமைகள் பொறுப்புகள் எங்களுக்கு விளங்காம எங்களுக்குள்ள இருக்கி. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. ஒரு மனிதன் பிறந்துட்டான்னு சொன்னா பிறந்ததற்கு பின்னால அல்லாஹ் சிலவர்களுக்கு பிறந்ததற்கு பின்னால் மௌத்தை கொடுக்கிறான், வஃபாத்தை கொடுக்கிறான். இன்னும் சிலவர்களுக்கு சிறிய பருவத்திலே அல்லாஹ் மௌத்தை கொடுக்கிறான். இன்னும் சிலவர்களுக்கு வாலிபம், இன்னும் சிலவர்களுக்கு வயோதிபம். அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹ் வயோதிபத்தை எங்களுக்கு தருகிறான் என்றால் ஏராளமான காலங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த காலங்கள்ல மிக முக்கியமானது, ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டால், ஒரு குழந்தை கிடைத்து விட்டால் பிறப்பில இருந்து இறக்கும் வரைக்கும் சுருக்கமாக ஒரு கவிஞர் பல கவிகள வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறாரு. சில விடயங்களை அதில் உள்ரங்கத்தை யதார்த்தத்தை விளங்கப்படுத்துறாரு. அன்சல்லதி வலதத்துக உம்முக பாகிஆ வன்னாசு மின் ஹவுலிக யல்ஹகுன ஸுரூரா ஃபஅமித் இலா அமலின் அன் தகூன இதா பகவ் ஃபீ யௌமி மௌதிக லாஹிகம் மஸ்ரூரா. சுருக்கமாக பல பாடல்கள் கேட்டிருப்போம், பல கவிதைகள் கேட்டிருப்போம், ஏராளமாக. என்றாலும் இந்த புலவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய சுருக்கத்தை விளங்கப்படுத்துகிறார். அன்சல்லதி வலதத்துக உம்முக பாகிஆ வன்னாசு மின் ஹவுலிக யல்ஹகுன ஸுரூரா. உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்திலே நீ அழுத வண்ணமாக பிறந்தாய். வன்னாசு மின் ஹவுலிக யல்ஹகுன ஸுரூரா. சூழால இருந்தவர்கள் அத்துணை பேரும் சிரித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, பேர குழந்தை பிறந்திருக்கிறது என்பதாக. அந்த புலவர் அதற்கு பின்னால் சொல்றார், ஒரு நாள் வரும், சூழால இருந்தவர்கள் அழுவார்கள், நீ சிரித்த வண்ணமாக போவதற்கு அமல் செய்துகோ, தயார் செஞ்சுகோ. அன்பார்ந்த இஸ்லாம நல்லடியார்களே, அல்லாஹ் அந்த குறுகிய வாழ்க்கையில தான் எங்களுக்கு பல கட்டங்களை வைத்திருக்கிறான். முதலாவது சிறு கட்டம், இரண்டாவது அதற்கு பின்னால் நாங்கள் எங்களுடைய சிறிய கட்டத்தை அனுபவித்ததற்கு பின்னால் பிள்ளைகளுடைய அந்த பாடசாலை போகக்கூடிய காலம், அதற்கு பின்னால் வாலிபம், அதற்கு பின்னால் வயோதிபம். மிக முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் விளங்க வேண்டியது, அந்த வயோதிபம் என்று சொல்லக்கூடியது அது எப்படிப்பட்டதை சிறந்தது என்றால் சொல்லி முடியாது. அதனுடைய சிறப்புகளை ஏராளமாக விளங்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, ஏராளமான சதகாக்கள், தான தர்மங்கள், ஹஜ்ஜுகள், உம்ராக்கள், ஏராளமான அமல்கள் செய்து சொர்க்கத்தை தேடுறோம், சொர்க்கத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சொர்க்கம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்தை அடுத்த விடயத்தில் சில விடயங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல யுத்தத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில வஃபாத் ஆகிறதுக்காக வேண்டி ஷஹீத் ஆகுவதற்காக வேண்டி வாலிப சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கும் அனுமதி தாங்க. யுத்த களத்துக்கு போவதற்காக, ஏன் அந்த சொர்க்கத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு கேள்விதான், உங்களுக்கு பெற்றோர் இருக்கிறாங்களா, உங்களோட உம்மா வாப்பா இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. சிலவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் ஆம் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போய்த்து அவர்கள்ட்ட இருந்த சொர்க்கத்தை தேடுங்க. ஏன்னு சொன்னா இப்னு மாஜால ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு மாஜால ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயுடைய பாதத்துக்கு கீழால் சொர்க்கம் இருக்கு என்பதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, மக்களை திருப்தி கட்டுவதற்காக, அந்த மனிதரை திருப்தி காண்பதற்காக ஏராளமான அமல்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஏராளமான அமல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்கும் சொர்க்கத்தை அலங்கரிப்பதற்கு கிடையாது, நோகடித்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டில் இருக்கும் சொர்க்கம் எங்களோட பெற்றோர்கள், எங்களோட உம்மா வாப்பா என்று சொல்லக்கூடியவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, இவர்களுடைய கண்ணியம் என்ன, இவர்கள் அந்தஸ்து என்ன, அதை நாங்க விளங்குறோம் இல்லை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான விடயங்களை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறக்க முன்னாலே அவனோட வாப்பா மௌத்தாகிட்டாங்க. வாப்பா மௌத்து. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து சுமார் 6 வருடங்களாக இருக்கிறாங்க. அதற்கு பின்னால ஒரு பயணம் போறாங்க. பேச்சு சென்று கொண்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அபுவா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தாய் வஃபாத் ஆகிறாங்க. 6 வயசு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உம்மா மௌத்து. மௌத்துன்றது கூட விளங்காது, திரும்பி வருவாங்களான்னு கூட விளங்காது. எங்கட வீட்டுல ஒரு ஜனாசா விழுந்துட்டா சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, வருவாங்க, பார்ப்பாங்க, அழகான ஆடை அணிஞ்சிருக்கின்றது, பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பாங்க. அவர்களுக்கு தெரியாது என்ற வாப்பட அப்பட இறுதி பயணம், இதற்கு பின்னால் நான் அவர்களை பார்க்க மாட்டேன் என்பதாக பிள்ளைகள் உணர மாட்டார்கள். ஆனால் பெரியார்கள் உணர்வார்கள், கடைசி பயணத்துக்கு தயாராக இருக்கிறார் என்பதாக. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாய் வஃபாத். அதற்கு பின்னால் அவர்களை வளர்த்த தாயும் அவர்களுடைய ஜனாசாக்கள் அழகான முறையில கடமைகளை செய்துவிட்டு அடக்கம் செய்து விட்டு வரும் சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசு கூட்டிக் கொண்டு வராங்க, வாங்கண்டு திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுறாங்க. திரும்பி பார்த்துட்டா உம்மட ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருச்சு. உம்மா கபூர்ல வைக்கப்பட்டு மேலால மண்ணால மூடப்பட்டிருச்சு. மக்பராக்கள் எங்களுக்கு தெரியும், ஜனாசாக்களை வைச்சுட்டு சொன்னா மண்ணால மேலால மூடி அடையாளம் விட்டுருவாங்க. அந்த நேரத்துல அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு மேலால இருந்த மண்ணை பிடித்து, உம்மா நீங்க என்னோட திரும்பி வரமாட்டீங்களா, உம்மா என்னையோட கையை பிடிச்சு கூட்டி போக மாட்டீங்களா உம்மான்னு அழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, தந்த தாயோட அந்த சிறிய வயசுல எவ்வளவு இரக்கம். அவங்க அடக்கினத்துக்கு பின்னால உணர்ந்து கொண்டுட்டாங்க, இதற்கு பின்னால ஏன்ற உம்மா வரப்போறதில்லை. தேம்பி தேம்பி அந்த இடத்திலே தாயை பார்த்து, தாயுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களை வளர்த்த தாய் அழைத்து கொண்டு போறாங்க. எங்கட உம்மா சின்னத்துல இல்ல, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இப்ப வயோதிபமாயிருக்கிறாங்க. நாங்க உம்மாவோட எவ்வளோ இறக்கமா இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், நேரம் இடம் கொடுக்காது, அது நீண்ட தலையங்கம், நேரம் சுருக்கமாக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியம், இன்றையுடைய தரத்துக்கு, எங்கட ஒவ்வொரு தரத்துக்கும் இன்றைக்கு நாங்க ஒரு அளவு ஒரு அந்தஸ்துல ஈக்கிறாண்டா, சொந்த வீடு, சொந்த வாகனம், சொந்த கடை எல்லாரும் எங்களுக்கு இருச்சு, அழகான முறையில இருக்கின்றா. இந்த இடத்துக்கு கொண்டு சேர்த்தது யாரு தெரியுமா? என்னுடைய தாய், என்னுடைய தந்தை. சிறு வயதிலே அவர்கள் அழகான முறையில் பராமரித்து எங்களுடைய கை உடையாமல், கால் உடையாமல், கண் பொட்டையாகாமல், எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம அழகாக பிள்ளையை வளைத்து விட்டு வளர்த்து வாலிபனாக்கி திருமணம் முடித்ததற்கு பின்னால், மனைவியை கண்டதற்கு பின்னால் தாய் ஒரு புறம் இருக்கப்படும், தந்த மனைவி நெருங்கியிருப்பாள். இப்னு மாஜால திருமதியில ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்ப நாங்க மனைவிய ஆக தாயை விட நேசமாக எடுத்துக்கொண்டு எங்களோட பெற்றோர்களை நாங்க அவர்களை
தரம் குறைவாக அவர்களை மதிக்காம ஒதுக்கி விடுவோமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நெருப்பு மழை பொழியும் என்பதாக, நெருப்பு மழை பொழியும் என்பதாக சொன்னாங்க. பெரும் பெரும் அழிவுகள் இன்னும் ஏராளமாக சொன்னாங்க. அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கி, உருமாற்றப்படுவார்கள், மனிதர்கள் மிருகங்களாக உருமாற்றப்படுவார்கள் என்பதாக சொன்னாங்க. பெற்றோர்களை மதிக்கலடா, எங்கடா உம்மா வாப்பா சிறு வயதில இருந்து தாய் பெற்றதற்கு பின்னால் அந்த தாய் 12 மணி இரவு 12 மணி நேரத்துல தந்த புள்ள அழுகக்கூடிய நேரத்துல வாப்பா வியாபாரம் சென்று விட்டு டயர்ட்ல வந்து படுத்திருப்பாரு. மனைவி தட்டுவா, ஏய் கொஞ்சம் எலும்புங்க, புள்ள அழுவுது என்னான்னு பார்ப்போம். தொழில கஷ்டப்பட்டுட்டு டயர்ட் ஆயிட்டு வந்திருக்கி, எலும்பி பார்த்துட்டு கொஞ்சம் அங்கல படுத்துருவா. மனைவி விலையும் கொள்வா, வெறும் சரியான டயர்ட்ல ஈக்கிறண்டு. உம்மா என்ன செய்வா தெரியுமா, முதலாவது ஒரு விடயத்தை செய்வா, புள்ளையிட சுத்தி வைத்திருக்கக்கூடிய அத்துணை ஆடைகளையும் கலட்டி விடுவார்கள். முதலாவது புள்ளைய பாப்பா, புள்ள சிறுநீர் கழிச்சிருக்கா, புள்ள சிறுநீர் கழிக்கலடா, புள்ளைக்கு பசிக்கு அழுகுதாண்டு. அடுத்தது புள்ளைக்கு ஏதாவது பூச்சிகள் கடிச்சிருக்கா, ஏதாவது அசம்பாவிதங்கள் உண்டாயிருக்காண்டு, எல்லாத்தையும் பார்த்து விட்டு இரவு 12 மணி தூக்கம் ஆழ்ந்த நேரம், அந்த நேரத்தில் தன்னுடைய குழந்தையை தாய் நெஞ்சோடு இணைச்சி தன்னுடைய மார்பகத்தோட பிள்ளையின் வாயை நெருக்கி கொண்டு தன்னுடைய பாலை கொடுப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமின் நல்லடியார்களே, இரவு 12 மணி சிறுநீர் கழிச்சிட்டாலும் சுத்தம் செய்வா, சுத்தம் செஞ்சு அழகாக அரவணைச்சு பாலை கொடுப்பா. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, யா ரசூலல்லாஹ் நான் உபகாரம் செய்வதற்கு யாரு தகுதின்னு கேட்டாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்னாங்க, உன்னோட தாய் உம்மு. ரெண்டாவது கேட்டாங்க, உன்னுடைய தாய். மூணாவது விடுத்தமும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உன்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க. 3 விடுத்தம், அதற்கு பின்னால் 4வது விடுத்தம் கேட்கப்படுது, யாரு, உன்னுடைய தகப்பன். தந்தைமார்களே, அல்லாஹ் எங்களுக்கு பாருங்க 4வது இடம், அதற்கு 3 இடங்கள் முன்னால ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் உம்மாக்கு தான், தாய்க்கு தான். ஏன் தெரியுமா, இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க, தாயுடைய சில கட்டங்கள் 4 கட்டங்களை சொல்றாங்க, ஈடுடை செய்ய முடியாது. முதலாவது ஒரு கட்டம் தாய் தன்னுடைய வயிற்றில, இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 விடுத்தம் தாய. முதலாவது கட்டம், தாய் 9 மாசம் சுமக்கிறாள் தந்த வயிற்றில. யாருக்காவது ஒரு செங்கல் இல்லாட்டி ஒரு பிளாக்கல் ஒன்று எடுத்து தண்ட வவுத்துல கட்டி கொண்டு இருக்கேலுமா, ஒரு நாள் கட்டி கொண்டு இருக்கேலுமா? 9 மாதங்களாக தந்த குழந்தையை வயிற்றில சுமக்கிறார். இது மிக கஷ்டமான ஒரு விடயம். ஒரு நாள் 2 நாள் மலம் சிரம் எங்களுக்கு போகாட்டி எவ்வளவு வருத்தம், வயிறு எவ்வளவு வருத்தம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு துன்பப்படுறோம். ஆனால் தாய் 9 மாதங்களாக சுமக்கிறார். முதலாவது விடயம். 2வது விடயம், இமாம்கள் சொல்றாங்க, ஏன் தாயை 2வது தடவை சொன்னாங்க. 2வது விடயம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாய் அவங்களை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்துல சக்கராத்துடைய வருத்தம் இருக்கித்தானே, அதுல ஒரு பகுதியை அனுபவிக்கிறாண்டு. அந்த தாய் அந்த சந்தர்ப்பத்தில் வஃபாத்தாகிவிட்டால் சொர்க்கவாசி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சக்கராத்துடைய வேதனை, எங்கட நகம் கொஞ்சம் வெட்டுப்பட்டா, கை வெட்டுப்பட்டா, கால் வெட்டுப்பட்டா, ஒரு ஆக்சிடென்ட் வந்தா, நடந்துருச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம், அங்க தூக்கி இங்க தூக்கி வருத்தம். ஆனா தாய் சக்கராத்துடைய ஒரு பகுதியை அனுபவிக்கிறாள். 2வது. 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது விடுத்தமும் தாய் என்பதாக சொன்னதற்கு இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஏன் 3வது விடுத்தம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தெரியுமா? தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுக்கிறாங்க. 2 வருஷம் தந்த இரத்தத்தை பாலாக கொடுக்கறாங்க. உறிஞ்சி குடிச்சோம். உம்மா ஒரு பால்மா பேக்கெட் வாங்கி கேட்டுட்டா, ஒரு பால்மா பேக்கெட் வாங்கி கேட்டு அனுப்புறதுக்கு சல்லியன் கொடுத்துட்டா, எங்க உம்மா, ஏன் உம்மான்னு மூஞ்சிக்கு பாயிரும், கொஞ்சம் சல்லிய வைங்க, வாப்பா சொல்லிட்டா வாப்பா அங்க வைங்க, நான் போய்த்து வாரேன். ஆனா நண்பர்கள் கூப்பிட்டால் உடனே போனை ஆன்சர் பண்ணிவிட்டு இதோ வருகிறேன் என்பதாக சென்று விடுகிறார்கள். தாயுடைய தந்தையுடைய பேரை, அவர்களுடைய வார்த்தையை அவமதித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வாறு இந்த மாதிரி நடக்குமோ கியாமத்தை எதிர்பாருங்கள் என்பதாக சொன்னாங்க.
கியாமத்தை எதிர்பார்கள் என்பதாக சொன்னாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களின் நேரம் இடம் கொடுக்காது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் தண்ட தாய, அவங்க ஹைட்லேயும் வெயிட்லேயும் சரியான பாரம், ஒரு மனிதர் தண்ட தாயை தோல்ல சுமந்து கொண்டு ஹஜ்ஜில் கடமைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, தவாஃபுடைய கடமைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. செஞ்சு விட்டு கேட்குறாங்க, அமீருல் முஃமினீனே, உம்மக்கு ஹஜ்ஜுடைய பூர்த்தியான அமலை தோல்ல சுமந்து கொண்டு நிறைவேற்றிட்டேன், நான் உம்மக்கு செஞ்ச கடமைகளை ஈடாகுமான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, தாய் உன்னுடைய வயிற்றில இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு திசையிலிருந்து அடுத்த திசை அல்ல, நீ சிறிய ஒரு அசைவுக்கு அந்த தாய் அனுபவித்த வருத்தத்துக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க. தாயுடைய ஒரு அசைவுக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, எங்கட உம்மா வாப்பா இவ்வளோ அந்தஸ்துக்கு எங்களை தூக்கி வச்சிக்கிறாங்க. வாப்பா வயோதிபம் அடைஞ்சிட்டா, வாப்பாட தாடி பழுத்து தலைமுடி பழுத்துட்டுண்டா, ஒரு திருமண விஷயம் வாரன்னு சொன்னா, வாப்பா நீங்க பக்கத்துல இருங்க, வாப்பா நீங்க ஒதுங்கிறீங்க, வாப்பாட பேச்சுக்கு இடம் கொடுக்கறதில்ல, வாப்பா மதிக்கிறதில்ல. பெருநாளுடைய தினம், கல்யாண தினம் ஒன்று வந்தா பேச்சத்தையும் பண்ண போறதுக்கு உடுப்பு, மனைவிக்கு ஏராளமாக, பிள்ளைகளுக்கு ஏராளமாக உம்மா வாப்பாக்கு கொடுக்கறது குறவு. வாப்பாக்கு ஏதோ சின்ன ஒரு உடுப்பு கொடுக்கிறது. வாப்பா கண்ணியப்படுத்துங்க, உம்மா கண்ணியப்படுத்துங்க. உம்மா எங்களுக்கு பட்ட தியாகங்கள் இருக்கிறானே, ஈடு இணை கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்கள், ஒரு வரலாறு சொல்லிட்டு முடிச்சு கொள்றேன். 3 பேர் ஒரு பிரயாணம் செல்றாங்க, ஒரு குகையில மாட்டிக்கொள்றாங்க. அந்த குகையில மாட்டிப்பட்டதற்கு பின்னால வெளியே வர்றதுக்கு இயலாது, கேள்விப்பட்டிருக்கிற சம்பவம். அதற்கு பின்னால 3 பேரும் சொல்றாங்க, நாங்க அல்லாவுக்காக இஹ்லாஸா செஞ்ச அமல அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு கேட்போம். 2 பேர் கேட்டதற்கு பின்னால் 3வது நபராக சொல்றார், யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தை வயது முதிர்ந்தவராக இருக்கிறார், வயசாலியாக இருக்கிறாங்க, வளமையாக நான் தொழிலுக்கு சென்று விட்டு வந்து ஏந்த உம்மா வாப்பா தின்னாம நான் பிள்ளைக்கு தின்ன கொடுக்க மாட்டேன், மனைவிக்கும் கொடுக்க மாட்டேன். அன்று இரவு வரும் போது உம்மாவும் தூங்கிட்டா, வாப்பாவும் தூங்கிட்டா. 2 பேரும் குடும்பத்துக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, உம்மாக்கு வாப்பாக்கு உணவை கொண்டாந்திருக்கிறேன், ஆனா உம்மா வாப்பாக்கு கொடுக்காம நான் இவங்களுக்கு கொடுத்தது கிடையாது என்பதாக கேட்டுவிட்டு அதற்கு பின்னால் பிள்ளைகள் அழுகிறாங்க, மனைவி இருக்கிறா, ஆறுதல் படுத்தி விட்டு உம்மா வாப்பா எழும்பிதற்கு பின்னால உணவை கொடுத்துட்டு தான் கொடுத்தேன், இது உனக்காக செய்த அமல், உன்னை திருப்தி காண்பதற்காக செய்த அமல் என்பதாக சென்றுவிட்டு இதன் பொருட்காலையாவது இந்த குகையிலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்துவிடு என்பதாக துவா செய்தார். அல்லாஹ் கடினமான கஷ்டமான சந்தர்ப்பத்தில் இருந்து யாராலையும் அவர்களுக்கு அந்த கஷ்டத்தில் நிவர்த்தி செய்ய முடியாது, அல்லாஹ் அந்த பாறாங்கல்ல அகட்டி கொடுத்து விட்டார். அன்பார்ந்த இஸ்லாமிய நடிகார்களே, எங்கட சொர்க்கம் எங்கட வீட்டுள்ளுக்கு இருக்கே. உம்மா வாப்பா நோயாளி ஆயிக்கிறாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்த சொன்னாங்க, மிம்பர் படியில இருந்து இறங்கக்கூடிய நேரத்தில் ஆமீன் சொன்னாங்க, 3 ஆமீன். எங்களுக்கு தெரியும், ரமலானுடைய காலத்தில் ஏராளமாக அந்த ஹதீஸை கேட்டிருக்கிறோம். ஒரு விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரை கேட்டு யாரு ஸலவாத் சொல்லலையோ நாசம் உண்டாகுவதாகன்னு சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, ரமலானுடைய காலத்துல பாவ மன்னிப்பு தேடாத. 3வது ஒரு விடயம் சொன்னாங்க, உங்கள பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களை அடங்கி அவர்களை சொர்க்கம் கொண்டு செல்லாதவர்கள் நாசம் உண்டாகுவதாக சொன்னாங்க. எங்கட வாசையில கொஞ்சம் அதை ஓப்பனா சொல்றேன்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர். அவர் சென்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாசமா போகட்டும் என்பதாக சொன்னாங்க. அதற்கு ஆமீன் சொன்னார்கள் யார் தெரியுமா? ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. எங்கட உம்மா வாப்பா வயது முதிர்ந்தவர்களாக அவர்களை சொர்க்கம் கொண்டு போவதற்கு நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றால் அதற்கு பதுவாக்கு உள்ளாகி விடுவோம். அன்பார்ந்த வாலிபர்களே,
எங்களோட சொர்க்க வீட்டுகள்ல இருக்கி வயோதிபர்கள் இருக்கிறாங்க, அவங்கள கண்ணியப்படுத்துங்க, அவங்க அரவணைங்க, அவர்களுக்கு உண்டான சகல விஷயங்களை செய்யுங்க. வாப்பா மௌத்தாகினத்துக்கு பின்னால வாப்பட பேர்ல குர்ஆன் அடிக்கிறது நான் தவறுன்னு சொல்ல வரல. வாப்பட பேர்கள்ல மாளிகள் பெலஸ்கள் கட்டுறது, வாப்பட பேர்ல ஏராளமாக கொடுக்கிறது. வாப்பா ஹயாத்தா இருக்கக்கொள்ளே லட்சக்கணக்கு செலவழித்தவர்கள் ஹஜ் உம்ராக்கு கொண்டு செல்லவில்லை. ஆனால் வாப்பட மௌத்துக்கு பின்னால பலவர்களை ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு வாப்பக்காண்டி அனுப்புற அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, ஆழமாக மனசுல யாப்ப வச்சவங்க, வாப்பா இருக்கக்கூடிய நேரத்துல வாப்பா சந்தோஷப்படுங்க. வாப்பட உம்மர துவா எது தெரியுமா? எது தெரியுமா? ஏண்ட புள்ள எனக்கு செஞ்சுட்டா மனசால கேட்கிறா இவன் நல்லா இருக்கணும்ன்ற வார்த்தை தான் புள்ளைய பின்னுக்கு கோடீஸ்வரன் ஆக்கி வைக்கிறது. எந்த அளவு இமாம்கள் சொல்றாங்கடா, வாப்பா உம்மா துன்புறுத்தினா நீங்க அவள் நோவின செஞ்சா சகராத்துடைய நேரத்துல களிமா வராதாம். எவ்வளவு பெரிய அவுலியாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வலியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அமலாளியா இருந்தாலும் சரி, உம்மா வாப்பவ நோவினை செய்தவருக்கு சகராத்துடைய நேரத்தில் களிமா வராது. என் கண் முன்னால் கண்ட ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒருத்தர் இருந்தாரு, நல்லா படித்து நல்ல விடயங்களை தெரிந்து நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள். அவருடைய தாய அவர் காலால உதஞ்சி, அவருடைய தாய காலால உதஞ்சி ஒரு கட்டத்தில் அவர் நோயாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் கேட்டேன் காரணம் என்ன? அவர் சொன்னார், ஹஸ்ரத் ஏண்ட உம்மாக்கு நான் இந்த காலால உதஞ்சிருக்கிறேன் ஹஸ்ரத். கடைசி சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உலகத்துல இந்த காலம் நேரடியாக காட்டி விடுவான். அவர் கடைசி வரைக்கும் பெரலைஸ்ல இருக்கிறார். சொன்னார், இந்த உம்மாக்கு நான் காலா உதஞ்சே தான் எனக்கு கண்ணால விளங்குதுன்னு சொல்றாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். உம்மா வாப்பா சந்தோஷப்படுங்க, மன்னிப்பு கேளுங்க, அரவணைங்க, இரக்கம் காட்டுங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே ரப்பனா ரப்பிர்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரான்ற துஆவை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபலா தகுல் லஹுமா ஹுஃப். வாப்பா உம்மாக்கு சீன்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாதாம். நாங்க இன்றைக்கு எப்படியெல்லாம் பேசுவோம், எப்படியெல்லாம் வார்த்தைகளால திட்டுவோம். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, வாப்பா உம்மா கண்ணியப்படுத்துங்க, அவர்களை சந்தோஷப்படுத்துங்க, தான தர்மங்களை செஞ்சு கடைசி நேரத்துல அவர்களை நல்லாக பார்த்து கொண்டா எங்கடா மௌத்து நல்ல மௌத்தாக அமையும். அடுத்த கடைசியாக பெற்றோர்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், மிக முக்கியமானது, பிள்ளைகள் பெற்றதற்கு சாதனை இல்லை, ஏண்ட ஜனாசா ஏண்ட புள்ள தொழிக்கணுன்ற அமைப்புல உருவாக்குங்க. இதுதான் ஆகப்பெரிய சாதனை. முதலாவது தக்பீர், இரண்டாவது தக்பீர், மூணாவது தக்பீர்ல வாப்பாக்காக வேண்டி மகன் துவா செய்வாரு. அரபுல கேட்கிறது இல்ல, வேண்டிய பாஷையில கேட்டாலும் உள்ளத்தால துவா செய்வார். எப்படி தெரியுமா? வாப்பாவை இதற்கு பின்னால் நான் பார்க்க மாட்டேன், கடைசி சந்தர்ப்பம் எல்லா வாப்பாவுடைய பாவத்தை மன்னித்து விடுகின்ற உள்ளத்தால் நினைத்து கண்ணீர் வடியக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வாப்பட பாவத்தை மன்னிச்சிடுவார், சொருக்கவாசியாக மாற்றுவார். இதற்காக பிள்ளைகளை தயார் செய்து எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவதற்கு வல்ல நான் அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ்.